ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை ஊறுகாய் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் புளிச்சக்கீரை ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து 2 கட்டு புளிச்சக்கீரையை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நான் போட்டிருக்கேன். தண்ணியெலாம் வடியட்டும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரை இலைகளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா சுருளாக வதக்கணும். இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாவே போதும். நல்லா சுருளாக வதங்கி வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க முடியாது, அதனால் நான் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம், எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அது சூடு ஆறட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 வெந்தயம், இதே நல்லா கடுகு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சூடு ஆறினதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 வரமிளகா, 3 காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 4 நிமிஷம் வறுத்துட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி, கடுகு விதையோடு சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்ப்போம். இது வந்து கொஞ்சமாக அந்த காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதோட இதையும் மிளகாயும் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டு அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 வெந்தயம், வரமிளகா 2, உளுந்த பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த புளிச்சக்கீரையை இது கூட இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ தனி மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரம் வந்து நல்லா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி, தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணி புளிப்பு கூட சேர்க்கும்போது சரியாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது காரம் புளிப்புலாம் தெரியும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கும். அது கரெக்டாக ஆகிடும். கொஞ்சம் நார்மலாக அது சாதத்துக்கு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். நமக்கு புளிச்சக்கீரை வந்து அன்னைக்கு செய்கிறத விட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும். ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தால் அடுத்த நாள் வந்து அந்த புளிப்பெல்லாம் கண்ட்ரோல் குறைஞ்சிரும். அந்த உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இந்த டைமில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்ம வந்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம எண்ணெய் சேர்த்து தான் நம்ம வதக்குறோம். அதனால நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது ஊறுகாய். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்பவும் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சாதத்தோடு 1 டீஸ்பூன் வச்சாவே போதும். நமக்கு சாதம் முழுக்க பிசைஞ்சு சாப்பிட்ற முடியும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கும்போது நல்லா தெரியும், கண்ணாடி மாதிரி லேசாக அந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்குனிங்கனாவே போதும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் வந்து சூடாறினதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம சாதம், இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.